பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு 2 வாரம் ஆகுது. ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு வேலை வேறு ரொம்ப இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி தான் நம்ம வீடியோவே போட்டிருப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம கிராண்ட் புஷ் பண்ணி ஐடி பிளாக் லிஸ்ட் போயிருக்கோம். அதில் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்காம தான் வீடியோவே போட்டிருப்போம். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரி இருந்திருக்கு. அதனால தான் நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ இருக்க அந்த வீடியோவில் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரொம்ப தப்பாக டிஎம் பண்ணிட்டீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 10 மணி நேரத்தில் கிராண்ட் என்ட்ரி போட்டிருப்போம். அதுவும் நம்ம 3 மணி நேரம் டோர்னமெண்ட்டாக ஆடி அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம இதே சிஎஸ்ஏ ஆடி இருப்போம். கிராண்ட் என்ட்ரி கூட போகல. 49 ஸ்டார்லேயே மேட்ச் விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு அப்படி பிளாக் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம 51 கொண்டு வந்திருப்போம். சப்போஸ் பிளாக் லிஸ்ட் போடலாம் நம்ம 700 பிளேஸ்மெண்ட்டில் என்ட்ரி போட்டிருக்க வேண்டியது. நீங்கள் சொல்கிறது புரியுது. அப்போ எதுக்கு கூட இந்த கேம் வர டெலிட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆனால் இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டுக்கு தாங்க தெரியும் இந்த கேம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப சோகமாக இருந்தாலும் நான் இந்த கேமுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாயிருவோம். அதனாலே இந்த கேமை டெலிட் பண்ண மனசே வந்திருக்கு. இது தெரியாமல் நிறைய தற்கூரிங்க பார்த்தீங்கன்னா நீ பேனல் போட்டு ஆடிட்டு போகிறோம் அதனால தான் ஐடி பிளாக் லிஸ்ட் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மேட்ச் ஒரு ரவுண்டு நீ நான் பேனல் போட்டு ஆடின நீ ப்ரூவ் பண்ணு ப்ரோ. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். கூட ஆடினவங்களுக்கு தெரியும், என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் பேனல் போட்டு ஆடிருப்பேனா எப்படி ஆடிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்.